எந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் சொன்னா, கிறிஸ்து இருக்கிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். தேவனோடு கூட நீ உறவாடுகிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், மனைவி ஆசீர்வதிக்கப்படுவா, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ஆசீர்வாதமும் எப்போ இருந்தீங்களா, அந்த வீட்டில் இயேசு இருக்க வேண்டும். ஆடுகளுக்கூடாக உன்னை உட்படுத்துகிற போது நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமானார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சூடலை விட்டு வெளியே வா. அது யோசிச்சிருக்கோம், என்ன ஆண்டவரை தண்ணியை விட்டு வெளியே வந்தா செத்து போயிடுவோம் தான் யோசிச்சிருக்கோம். என்ன யோசிச்சிருக்கோம்? சில ஆட்கள் அப்படி தான் சொல்லி, நீங்கள் என்ன செய்கிறான், குடியை விட்டினா நீ செத்து போயிடுவேன் பாஸ்டர், உடனே விட்டா செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாலும் மொத்தமாக விட்டாலும் நீ என்ன செய்வேன்? அழகவன் நீங்கள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது மகிமை பாருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அநேக நேரங்கள் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு சுயமாய் பிரயாசப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே ஆலோசனை கேள். அவரிடத்துல தான் எவ்வளோ ஞானம் உண்டு, அவரிடத்துல தான் எவ்வளோ புத்தி உண்டு. அவர் கிரகிக்க முடியாதவைகளை செய்கிறவர். அவரோடு கூட பேசு. தேவ சமூகம் அப்படித்தாங்க. நம்ம வீடுகளில் இருக்கிற போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆலோசனை தருவார், வாழ்ந்து இருப்பாய்.